Hi everyone, welcome to my channel Max with Kalai. Standard 12, exercise 5.1 lender, question number 6. Find the equation of the circle through the points 1, 0, minus 1, 0 and 0, 1. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷன் கேல்குலேட் பண்ண போகிறோம். அந்த சர்க்கிள் வந்து ஆக்சுவலாக இட் இஸ் பாசிங் த்ரூ தீஸ் 3 பாயிண்ட்ஸ். இப்போ இதுதான் நம்மளோட ஒரு சர்க்கிள்னு வச்சுப்போம். இது வழியாக 3 பாயிண்ட்ஸ் பாஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று 1, 0, இன்னொன்று மைனஸ் 1, 0. The third point is 0, 1. இந்த 3 பாயிண்ட்டும் நம்ம ஃபார்ம் பண்ண வேண்டிய சர்க்கிள் வழியாக பாஸ் பண்ணி போகிற பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதை யூஸ் பண்ணி இந்த பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி வாட் will be the equation of circle? இதான் நம்மளோட கொஸ்டின். சொல்யூஷனுக்கு ஜென்ரலாக ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் என்னவா இருக்கும் அப்படின்னா ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் இஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx plus 2fy plus c is equal to 0. இதுதான் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிள். ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷனில் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் ஒய் ஸ்கொயர் டேர்ம் எக்ஸ் ஒய் கான்ஸ்டன்ட் எல்லா டேர்ம்ஸும் இருக்கிறதுக்கு பேர் தான் சர்க்கிள் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதான் அதனுடைய ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனை ஃபார்முலாவை பை ஹார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து இட் இஸ் பிகமிங் த ஸ்பெசிஃபிக் ஈக்குவேஷன். நம்மளோட ரெக்வயர்டு ஈக்குவேஷனாக எப்போ மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஃப்சி இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் நம்மளுக்கு வேல்யூஸ் பர்டிகுலர் வேல்யூஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த வேல்யூஸை நம்ம அப்ளை பண்ணும்போது வில் கெட் த ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். அப்போ இந்த பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா, ஜிஎஃப்சி அப்படிங்கிற அந்த கான்ஸ்டன்ட்டோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த 3 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்குல்ல 1, 0 அது வந்து இட் இஸ் பாசிங் த்ரூ திஸ் பாயிண்ட் த்ரூ த சர்க்கிள் ஈக்குவேஷன் அப்படின்னு நான் எடுக்கிறேன். இது நம்ம ஸ்டார் ஈக்குவேஷன் எடுத்துப்போம். சின்ஸ் 1, 0 அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நான் எடுக்கிறேன். 1, 0 passes through இந்த ஸ்டார் ஈக்குவேஷன் இது வழியாக போகுது அப்படிங்கிறப்போ என்ன செய்யலாம்னா எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் 1 போட்டுக்கலாம், ஒய் இருக்கிற இடத்துலலாம் 0 போட்டுக்கலாம். இந்த ஈக்குவேஷனை நான் போட்டு ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 0 ஸ்கொயர் விச் இஸ் 0, 2g into 1 ப்ளஸ் 2f into 0 ப்ளஸ் c is equal to 0 is the equation. இந்த 0 எல்லாம் 0 ஆயிரும் இல்லையா, 2f into 0 அப்போ அதுவும் 0 இதுவும் 0, இந்த ரெண்டு டேர்ம் நம்ம விட்டுடலாம். 1 ஸ்கொயர் இஸ் 1, 2g into 1 2g plus c is equal to 0 அப்படிங்கிறது equation. From this 2g plus c will be equal to minus 1. இதை நம்ம ஒரு ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது செகண்ட் பாயிண்ட்டை எடுப்போம். இந்த மைனஸ் 1, 0 இருக்கு இல்லையா, இதுவும் இட் லைஸ் ஆன் த ஸ்டார் ஈக்குவேஷன் தான். இந்த சர்க்கிள் மேலே இருக்கிற ஒரு பாயிண்ட்டு தான். 0, 1 இந்த சர்க்கிள் மேலே இருக்கிற ஒரு பாயிண்ட்டு தான். இப்போ நம்ம செகண்ட் பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா since minus 1, 0 passes through equation star equation. ஓகே, இல்லைனா மைனஸ் 1, 0 லைஸ் ஆன் த ஸ்டார் ஈக்குவேஷன் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எக்ஸ் இருக்க இடத்துல -1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், ஒய்க்கு பதிலாக 0 போட போகிறோம். ஸோ -1 the whole square plus 0 square is 0, 2g into -1 plus 2f into 0 plus c is equal to 0 is the equation. -1 ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும், மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் 1 and 2g into -1 minus 2g, 2f into 0 which will become 0, இதுவும் 0 plus c is equal to 0ன்னு இருக்குது. That is minus 2g plus c is equal to, take the 1 to the other side, right hand side, it will become -1. இதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்குவோம். ஓகேவா? இப்போ கம்மிங் டு த தேர்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்க என்னென்னா 0, 1. அப்போ 0, 1 ஆல்சோ passes through the star equation. That is standard equation of the circle. இப்போ எக்ஸுக்கு 0 போட போகிறோம், ஒய்க்கு 1 போட போகிறோம். 0 plus 1 square plus 2g into 0 plus 2f into 1 plus c is equal to 0ங்கிறது ஈக்குவேஷன். 0 எல்லாம் 0 is nothing but 0 தானே, அப்போ நம்ம அதை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. 1 square is 1, 2f into 1 2f plus c is equal to 0. That is 2f plus c is equal to -1. This is our third equation. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஆக்சுவலாக நான் என்ன சொன்னேன், இந்த சர்க்கிள் ஈக்குவேஷன் ஆக்சுவலாக ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிள். இது நம்மளோட ரெக்வயர்டு ஈக்குவேஷனாக மாறணும் அப்படின்னா ஜிஎஃப்சிக்கு வேல்யூஸ் தெரியணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ டு ஃபைண்ட் த வேல்யூ ஃபார் ஜிஎஃப்சி கொடுத்திருந்த 3 பாயிண்ட்டை வச்சு அந்த சர்க்கிள் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணி 3 லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஈக்குவேஷன்ஸ் 1, 2, 3. இந்த 3 லீனியர் ஈக்குவேஷன்ஸ்லேயே நம்மளுக்கு என்ன இருக்குது பாருங்கள், எஃப் இருக்குது, ஜி இருக்குது, சி இருக்குது, எஃப் இருக்குது, எல்லா டேர்ம்ஸும் இருக்குது. ஸோ வென் யூ சால்வ் த 3 ஈக்குவேஷன்ஸ் நம்மளுக்கு ஜிஎஃப்சியோட வேல்யூஸ் கிடைக்க போது அந்த வேல்யூஸை கொண்டு போய்ட்டு ஸ்டார் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணால் தட் gives the required result. Okay, now consider the first and the second equation. 2g plus c is equal to -1. minus 2g plus c is equal to -1. இப்போ நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸை ஆட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. 2g minus 2g என்ன ஆகிடும், 0 ஆகிடுமா.
c plus c which is equal to 2c minus 1 plus minus 1 which is minus 2. So adding 1 and 2 நான் இப்போ பண்ண போகிறேன். Adding 1 and 2. So when I add the two equations, the equation என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, 2g plus c is equal to minus 1 minus 2g plus c is equal to minus 1. இது அப்படியே அடிச்சிடலாமா? So it is 2c is equal to minus 2 which means c is equal to minus 2 divided by 2. Answer for c is minus 1. இப்போ நம்ம c ஓட ஆன்சர் கிடைச்சிருச்சா? After getting c value, திரும்ப நம்ம equation 1 போய் பார்த்தோம்னா 2g plus c is equal to minus 1, c value இப்போ நம்மளுக்கு தெரியும். If I apply in this, g கண்டுபிடிச்சிடலாமா? So substitute c is equal to minus 1 in equation 1, that is 2g plus c இருக்கு. அப்போ minus 1 is equal to minus 1. 2g is equal to, take minus 1 to the other side, அது plus 1 மாறிடும். Minus 1 plus 1, 2g is equal to 0 implies value for g it is equal to 0. So g தெரியும், c தெரியும். இப்போ நம்மளுக்கு இன்னும் மிச்சம் வேண்டியது f value இல்லையா? Coming to the third equations. Third equation பாருங்க, 2f plus c is equal to minus 1 அப்படிங்கிறது தான் நம்மளோட third equation. இதில் c ஓட value apply பண்ணா we'll get the value for f. So substitute c is equal to minus 1 in third equation. Equation 3 is 2f plus c is equal to minus 1. 2f, c ஓட value minus 1 இல்லையா? Plus into minus 1, that is minus 1 is equal to minus 1 ன்னு வந்திருக்கு. So 2f is equal to, it will become 0 which means f is equal to 0. Okay, value for f கிடைச்சிச்சு, that is 0 ன்னு வந்துருச்சு. Substituting all these values, substituting g, f and c in the star equation. நம்மளுக்கு required equation star equation தான். இதில் கொண்டு போய் நம்ம substitute பண்ணோம் அப்படின்னா we'll get x square plus y square plus 2gx. So 20x plus 2fy, 0 into y plus c, c ஓட value is minus 1 is equal to 0 இருக்கும். இந்த 0 into anything is 0, அப்போ அதெல்லாம் போயிடும். We have x square plus y square minus 1 equal to 0 இருக்கு இல்லையா? Taking this to the other side, which is equal to 1 அப்படின்னு வந்திருக்கும். Is the required equation of circle. Is the required equation of circle. இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். Thank you.